உணவே மருந்து, சாப்பாடு தான் மருந்து அப்படின்னு சொல்றது. பட் காலம் மாற 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 உணவு எப்படி மருந்தாக முடியும்? உணவு என்பது கொண்டாட்டம், பிடிச்சதை சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். எப்படிரா அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க, உணவு வேறு மருந்து வேறு. அவசரப்படாதீங்க. உணவே மருந்து என்று நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல. டெய்லி சாப்பிட்ற ரசம், அதுல மிளகு சீரகம், அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல்ல டெய்லி கொண்டு வந்து பசங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அவங்க வைக்கிற மிளகு ரசம் தான் உலகத்திலே பெஸ்ட் மெடிசன். டெய்லி மார்னிங் வந்து நான் மோர் எடுத்துப்பேன். அந்த மோரோட வந்து ஆம்லா வந்து டெய்லி வந்து இது பண்ணும்போது கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சாதம் வந்து வாரத்துல 3 நாள் கண்டிப்பா வந்து எடுத்துப்பேன். பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். நம்மளோட வாழ்வியலையும் சாமியையும் பிரிக்கவே முடியாது. இப்ப ஆடி கூழ் ஊத்துறாங்கன்னா ஆடி மாசம் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் தான். கூழ்னா ஃபெர்மெண்டட் ஃபுட் தான், அதுலயும் கம்பு தான், தேவை தான். நம்மளோட சாப்பாடு எல்லாமே ஃபெர்மெண்டட் தான். ஊறுகாய், தோசைக்கு மாவு அரைச்சாலும் சரி, பணியாரத்துக்கு மாவு அரைச்சாலும் சரி, நம்ம அன்னைக்கே சாப்பிட மாட்டோம். நைட்டே வச்சிருவோம். குட் பாக்டீரியா ஃபுல்லா ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்த்துரும். இயற்கையாவே நம்மளுக்கு அது இருக்குது. நிஜமாவா? நிஜமா. இப்ப பழைய சோறு கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஹெவியா இருக்கும். சாதத்தை ஊற வச்சு தண்ணி குடிச்சினா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்மளால என்ன முடியுமோ அது வாழ்வியல்ல சேர்த்துக்கலாம். ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி. கீரை. சோ நம்ம லைஃப்ல வந்து இப்ப கூழ் ஊத்துறாங்க சொன்னாங்க, கண்டிப்பா கூட ஒரு கீரை செய்வாங்க. அது ரெகுலரா செய்வாங்க. நம்ம பசங்களுக்கு டெய்லியும் வாரத்துக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா இம்யூனிட்டி பூஸ்டரை நான் ஃபீல். இப்ப புரியுது. எந்தெந்த சீசன்ல எந்தெந்த காய்கறிகள் விளையுதோ அதை சாப்பிட்டாலே போதும். இப்ப சொரக்காய், பூசணி இதெல்லாம் வந்துட்டு ஆடிப்பட்டத்துல போட்டு கரெக்டா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிப்ரவரி மார்ச்ல வந்துட்டு ஈல்டு கிடைக்கும். அதுவும் கரெக்ட் தான். ஆக்சுவலா என்னன்னா இந்நேரம் வரைக்கும் நீங்க ஒரு 40 நிமிஷமா பேசிட்டு இருக்கோம். எல்லாருமே பேசிட்டு இருக்கீங்க, ஆனா எல்லாமே வெஜிடேரியன் தான் சொல்றீங்க. தமிழர் வாழ்வில் நான் வெஜிடேரியன் இல்லையா? நல்ல பதில் நல்ல கேள்விக்கு கிடைக்கிற பரிசு. மருந்துனா இயற்கையா இருக்கிறது. அப்போ வந்து வெஜிடேரியனாவா பேசணும், அப்பதான் வந்து அது மருந்தா கன்சிடர் பண்ணுவாங்க. நெஞ்செலும்பு பத்தி நம்ம பேசணும்னா அது எங்க மருந்து இல்லாம போயிடுமோ, இது வந்து சாப்பாடா போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தினாலேயே வெஜிடேரியனாவே எடுக்கிறாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நான்வெஜ்ஜை வந்து நம்ம ருசிக்கு, நம்ம சுவைக்கான ஒரு விஷயமா பாக்குறதால தான் அதை மருந்தோட ரொம்ப கனெக்ட் பண்ண முடியல. ஓகே. சோ நான்வெஜ் பெரும்பாலும் ஃபீஸ்ட் அந்த மாதிரி ஒரு மோட்ல பாக்குறோம். ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? அதாவது மைண்ட் நமக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா ருசியும் ஆரோக்கியமான உணவும் ஒன்றல்ல. ஆரோக்கியமான உணவு அது ருசியா இருக்காது. கரெக்ட். குடல் கறி வந்து ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி அதுல கொலாஜன் வந்து அதிகமா இருக்கிறது வந்து ஸோ யூஸ்வலி நான் சாப்பிடுறது வந்து அந்த சுவைக்காக சாப்பிடுவேன். ஸோ அதுல அது இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் அதிகமா சாப்பிடாரு. எல்லாம் தெரியும். ஆக்சுவலா இந்நேரம் ஒரு 5ஆவது தடவையா நீங்க பேசுறீங்க. இப்பதான் உங்க முகத்துல ஒரு சிரிப்பு வருது. இது வரைக்கும் சொன்னப்பலாம் அதுல பாத்தீங்கன்னா ஷீலா போலாம். இப்ப குடல் கறியை எடுத்து பீஃப் சாப்பிட்டா வந்துட்டு உடம்புக்கு நல்லது. பீஃப் என்னுடைய பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீஃப் நான் கொடுப்பேன். டே டு டே நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இவ்வளவு மருந்து. அப்ப தமிழர் வாழ்வியலின் உணவு பழக்கத்துக்குள்ள இவ்வளவு உணவுல மருந்து இருக்கிறப்போ உணவே மருந்து அப்படின்னு அவங்க சொல்றது லாஜிக்கலா தானே இருக்கு. உணவே மருந்துன்ற வாக்கியம் வந்துச்சு இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு மருத்துவ வசதிகள் இல்ல. இப்போ வந்து உணவை மருந்தா பயன்படுத்தணும். இப்போ நம்ம என்ன காலகட்டத்துல இருக்கோன்றத ஒரு வாட்டி நினைச்சு பார்க்கணும். ஆமா, மறந்தே போச்சுடா. அங்க அந்த அக்கா சொன்னாங்க சளி பிடிச்சா மிளகு வச்சு ரசம் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப சொல்லுங்க, ஒரு சளின்ற விஷயத்த ஒன்னா வகைப்படுத்துறாங்களா? அது நிமோனியாவா, வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்குமா, இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்குமா? என்ன செய்து உடம்புக்கு ஏற்பாடாதான் நான் கொடுக்க விரும்புறேன். அந்த பெப்பரோ ஏதோ சளி வரக்கூடாது. அவங்க சொல்றது என்ன, இந்த மாதிரி ரசம் எல்லாம் நான் கொடுத்தனா சளியே வராதுங்கிற. வரவிடா. இது சூப்பர். அப்ப அவங்களால பண்ண முடியுங்களா? அதாவது நீங்க இது வரைக்கும் சளி வந்ததே இல்ல, நான் ரசம் டெய்லி கொடுத்துட்டே இருக்கேன். கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறோம் பிள்ளைய, இந்த தொற்று வரும் குழந்தைக்கு. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஸ்கூல்ல இருந்து வரப்ப வந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாராவது தும்புறப்ப வர்ற வாய்ப்பு இருக்குது. அப்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்க காலகட்டத்துல வாரத்துல ஒரு நாளோ 2 நாளோ அந்த பிள்ளை ரசம் சாப்பிட்டுட்டு வந்தா நல்லது தானே. கரெக்ட்பா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க உணவே மருந்துன்னு சொல்ல முடியாது. உணவு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம். நீங்க சுகர் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த உணவை தவிருங்க, இந்த உணவை சாப்பிடுங்க, அதோட இந்த மருந்தையும் சாப்பிடுங்கிறாங்களா. அப்போ இது அசைக்க முடியாத உண்மை. இதை நான் சொல்லல,
பேப்பர் சொல்றது உங்களோட வாதம் எப்படி இருக்குன்னா, நீ வந்த பிறகு போய் நீ ஹாஸ்பிட்டல் தேடுற, ஆனா நீ அந்த ஹை ஃபைபர் புரோட்டீன் ஃபுட் நீ முன்னாடியே இருந்தே சாப்பிட்டுட்டே வந்தனா அந்த டயபெட்டிஸ்ன்ற ஒரு இதுவே நம்ம கட்டுப்படுத்த முடியுமே, வராமலே ஆக்கிடுமேன்றது தான் எங்களோட பாயிண்டா இருக்கு. உண்மையா சொல்லித்தானே அவனோட தம்பி. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க? என் பசங்க வந்து ஸ்கூல் போனாங்கன்னா மோஸ்ட்லி வீட்லயே இருந்தாங்க. கோவிட் டைம் வீட்ல இருக்கும்போது எந்த கோல்டோ சளியோ எதுவுமே வரல. ஆனா வெளியே போகும்போது அவங்களுக்கு வரதா செய்யுது. எவ்ரி டைம் வரும்போதெல்லாம் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கணுமா? ஆக்சுவலா இவங்க சொல்ல வர்றது என்னன்னா, ப்ராபபிலிட்டிஸ் இருக்குல்ல, நோய் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குல்ல, அதை என்னுடைய உணவில் இருக்கக்கூடிய மருந்து வழியா நான் கட்டுப்படுத்துறேன். நல்லதுதானே? இல்ல அது மருந்தே நம்ம சொல்ல முடியுமா? அதுதான் என்னோட கேள்வி. அப்படி கேளுங்க. மஞ்சள் சொன்னாங்க, அதுல வந்து ஒரு மருந்துக்கான மூலப்பொருள் இருக்கு. அந்த கர்க்குமினை தனியா பிரிச்சு அது வீரியம் கூட்டி சாப்பிடும்போது அது மருந்தா செயல்படும். மஞ்சள்ல இருக்க ஏதோ ஒரு காம்பனன்ட் தான் மருந்து. அதை எடுத்து அறிவியல் ரீதியா ப்ராசஸ் பண்ணி அதை மருந்து ஆக்கணும். அப்படி ஆக்கினாதான் அது மருந்து. எல்லாத்தையும் எப்படி மருந்து அப்படின்னு கேக்குறாரு. மஞ்சளுக்குள்ளதானே சார் குர்குமின் இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த கூரை நான் கான்சென்ட்ரேட்டடா மாத்தி ஸ்பெசிபிக்கா மாத்திரையாக்குறேன். ஆனா அதனுடைய டே டு டே லைஃப்ல நான் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா என்னுடைய உடம்பு ஆரோக்கியமா வச்சிருக்கோம். கரெக்ட் தானே? கரெக்டா கேக்குறாயா? நடக்க கூட முடியாது, என் போன் அவ்வளோ வீக்கா இருக்கும். இவங்க எல்லாரும் சொன்னாங்க ஆட்டுக்கால் சூப் குடிக்கலாம், போனுக்கு ரொம்ப நல்லது, பால் குடிக்கலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன இதுல உணவுல என்ன மருந்து இருக்கு? அப்படி கேளா, அப்படி கேளு. கால் நடக்க முடியாம தான் இருந்தோம். 2 வருஷத்துல தான் எங்க பொண்ணு நடந்ததுங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே கூட்டிட்டு போக சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போல. உணவு முறையிலே தான் இன்ன வரைக்குமே உணவு முறையில தான் எங்க பசங்க நான் பண்ணிக்கிட்டு வரேங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தர் உடம்பு ஒவ்வொரு விஷயங்களையும் அக்செப்ட் பண்ணும். சிலருக்கு அக்செப்ட் பண்ணாது. அதை அக்செப்ட் பண்ணாதுன்னு தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் வந்து உளுந்து மட்டும் கரெக்டா ரெகுலரா எடுத்துக்கிட்டா எனக்கு எந்த போன் டெஃபிஷியன்சியும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. அயன் டேப்லெட் எடுத்துக்கணும், கால்சியம் டேப்லெட் எடுக்கணும் டாக்டர் 3 மந்த்ஸ்க்கு எழுதி கொடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை போட்டு டெய்லி ஒரு ரசம் சாப்பிடுமா, ஒரு சூப் சாப்பிடுமான்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் அதை தினசரி செய்ய முடியுதான்ற கேள்வி இருக்கதான் சார் செய்யுது. நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. தினசரி எங்க அம்மா டெய்லியும் காலையில என்னோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்தாலே தெரியும், ரைஸ் இவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு கூட வந்து பொரியல் கூட்டி. சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? சின்ன குழந்தையில இருந்து வளரும் போதே கூட சரி, ஹாஸ்பிட்டல் போறதை குறைக்கணும், டாக்டர் கிட்ட போறதை குறைக்கணும், சாப்பாடு சாப்பிட்டாலே சரியாயிடும். 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்தே எனக்கு ஐசைட் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துச்சு. நீ கேரட் நிறைய சாப்பிடு, மீன் நிறைய சாப்பிடு, அகத்திக்கீரை சாப்பிட்டா பகல்ல கூட நட்சத்திரம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆனா நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு பெருசா ஒரு ஃபீவர் வந்து ஐசைட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் கண்ணாடி போட்டேன். உணவு மூலமா நிறைய விஷயங்கள்ல சரி பண்ணலாம். ஆனா அது நிறைய இடங்கள்ல இல்ல ஒரு சில இடங்கள்ல ஒர்க் ஆகுறது இல்ல. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. இப்ப உங்க சைடுலயுமே ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் டாக்டர்கிட்ட கூட்டி போக மாட்டேன், எல்லாத்தையும் உணவு வழியாவே சரி பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்ப நோய் தீவிரமாயிட்டு இருக்குல்ல. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சோம், நான் எனக்கு வந்து முடக்கத்தான் கீரை சூப்பு குடிச்சேன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க வந்து உப்பு காரம் கம்மியா சாப்பிட்டுருக்கணும். அந்த முடக்கத்தான் கீரை ஆட்டுக்கால் சூப்ல. நீங்களே டாக்டர் மாதிரி பேசுறீங்க பாருங்க. யாருமே மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இருக்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு ஒரு மருந்தாவே வருது. அதையே இப்ப பிரியாணி சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால நான் அதை சாப்பிட்றேன். ஒரு நாள் 2 நாள் ஜுரம் வரும் சார், போயிடும். ஆனா அதுக்காக எல்லா நாளுமே நான் இதையே சாப்பிட்டு என் உடம்ப நான் வந்து என் மைண்டை நான் கண்ட்ரோல் வச்சுப்பேன் இல்லையே. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு எனக்கு கொண்டாட்டம் ரிலீஃபே தான். அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சாக்லேட் எதுக்கு சாப்பிடுறோம்? இப்ப நவீன மருத்துவமே என்ன சொல்றது, இஃப் யூ ஃபீல் மென்டல் ஹெல்த் தான் இப்ப ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. பிசிக்கல் ஹெல்த்லாம் கூட ஏதோ ஒரு கான்சியஸ்னஸ் வந்துருச்சு. இப்ப மென்டல் ஹெல்த் எனக்கு இருக்க சூழ்நிலைக்கு டக்குனு ஒரு கஃபேட்டேரியால போய் ஏதோ ஒன்று சாப்பிடுறது, இப்படிதான் ஏதோ ஒரு லெவல்ல கொஞ்சமாவது நிம்மதியாக ஹாப்பியாகவும் இருக்கேன். எப்பரா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற? இப்ப ஏர்லி மார்னிங் அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிடுறதோ இல்ல ஒரு வாஃபிள் சாப்பிடுறதோ அதை ட்ரை பண்ணிருக்கேன். அது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எனக்கு கொடுத்தாலும் இந்த லாங் ரன் அது என்ன வேற மாதிரி எஃபெக்ட் பண்ணுது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் நான் பார்த்துட்டு இந்த ஃபீல்ட்லயே இருந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு பிபியோ இல்ல சுகரோ ஒரு டயபிட்டிஸோ வரும்போது, ஆர் when I see people my seniors ஒபீஸா நான் நிறைய பேரை பார்க்கறேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு இருக்கவங்க, என்னோட 10 வருஷம் சீனியர்ஸ், அவங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு. நீங்க சாப்பிடறதுல உங்களுக்கு சந்தோஷம் வருமா? சந்தோஷமா சாப்பிடுவீங்களா எல்லாருமே? எனக்கு வந்து இப்போ நான் திப்பிலி சாப்பிடும் போதோ இல்ல ஒரு மூலிகை சாப்பிடும் போதோ அந்த டேஸ்ட் பிடிக்காம இருக்கலாம், இல்ல ஹாப்பினஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் முன்னாடி வச்ச பாயிண்ட் தான், இல்ல ஃபுட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது அதோட சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல அதோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்ன இல்ல சார், அவனா சொல்றான். இப்ப என்ன பண்ணணும்ன்ற உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிட்றீங்க அல்லது வந்து மருத்துவ குணங்கள் இல்லாத உணவை சாப்பிட்றீங்கன்னா இப்ப நல்லா இருக்கும். லாங்கர் ரன்ல என்ன ஆவீங்கன்னு கேக்குறாரு.
சொல்லிட்டே இருக்க நானும் வேண்டாம் வேண்டாங்கிற. இப்போ நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஐடியில் தான் சார் இருக்கேன். அதான் டே டைமா? ஏர்லி மார்னிங் 3 o'clock சார் என்ன ஷோ. அப்போ உங்க வயசு என்ன? 29 சார். உங்க வயசு தம்பி? 36. நீங்க அவரை விட 7 வயசு சின்ன பையன். நீங்க எதிர்ச்சிருந்துங்க, டிஃபரன்ஸ் தெரியுதா? பிசிக்கலா ஃபிட்டா இருக்காப்லையே. இன்னும் ஒரு 10 வருஷம் நீங்க வேலை பார்க்கணுமே. பட் எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லையா சார். எனக்கு எந்த ஒரு உட்காருங்க தம்பி. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ங்கிற பேர்ல I was cornered. I was helpless. இந்த மாதிரி ஒரு மாதிரி கான்சியஸா இல்லாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா டவுன் த லைன் 10 இயர்ஸ்ல உங்க மெடிக்கல் பில் அதிகமாகும். ஆனா வேலை பார்க்க முடியாது. ஒபீஸ் ஆவீங்க. அதே நேரம் பேரலா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி 2-3 பேர் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்ஸ் கூட இருக்கும். இதெல்லாம் யோசிக்கிறப்ப இது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் தானேன்னு சொல்றாரு. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. கரெக்ட் சார், அதையும் எடுத்துக்கிறேன். ஆனா அதுதான் லைஃப்னு கிடையாது இல்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஸ்ட்ரெஸ்ங்கிறீங்கல்ல, ஒண்ணும் கிடையாது. ஒரு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா, ஒரு பிபி வந்துருச்சுன்னா வர்ற ஸ்ட்ரெஸ் இருக்கு பாருங்க, பயங்கரமான ஸ்ட்ரெஸ். அதேதான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.